பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, வருங்கால நீதிபதிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சிறப்புமிக்க த ப்ரோலிட்டட் ப்ளீடர்ஸ் குரூப்பின் வாயிலாக சட்டம் சார்ந்த வகுப்புகளை 250 நாட்கள் கடந்து அனுதினமும் அதிகாலை 4:55 மணி முதல் 6:30 மணி வரையிலும் வகுப்பு நடைபெறுகின்றன. அதே போல் மாலை வேளையில் 8 மணி முதல் 9 மணி வரையிலும் சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 விட்னஸ் அண்ட் டைப் ஆஃப் விட்னஸ் என்ற தலைப்பின் அடிப்படையில் வகுப்பு எடுக்க வருகை புரிந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் IAS அகாடமிக் இணைந்து நடத்தும் நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும் பல நீதிபதிகளை உருவாக்கியவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் பெருமைக்குரிய வழக்கறிஞர் S.SivaSuryaNarayanan சார் அவர்களை த ப்ரோலிட்டட் ப்ளீடர்ஸ் குரூப்பின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். அன்புக்குரிய வழக்கறிஞர் சொந்தங்களே, உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ தயவு செஞ்சு மீட் செஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வகுப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் ஏற்படுமாயின் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு இருந்து சார் உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவார். வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். செஷனுடைய டாபிக் வந்து விட்னஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விட்னஸஸ். விட்னஸஸ் அப்படின்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு கேள்வி பதில் என்ன? ஹூ இஸ் ஏ விட்னஸ்? ஹூ இஸ் ஏ விட்னஸ்? ஏதாவது ஆக்ட்ல வந்து விட்னஸ்னா யாருன்னு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா? Who is a witness? No definition either in the Indian Evidence Act, RCR, PCR, CPC. எந்த ஆக்ட்லையும் விட்னஸுக்கான டெஃபினிஷன் இல்லை. அன்றாடம் நம்ம டெய்லி நீதிமன்றத்திலும் சரி படிக்கிற சமயங்களிலும் சரி நம்ம விட்னஸ்ங்கிற வார்த்தையை உச்சரிச்சுட்டு அப்போ ஹூ இஸ் ஏ விட்னஸ் அக்கார்டிங் டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்? ஹூ இஸ் ஏ விட்னஸ்? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். So no definition in Indian Evidence Act. But Indian Evidence Act definition இல்லையே ஒழிய oral evidence நம்ம பார்க்கலாம். Indian Evidence Act section 60 oral evidence must be direct. So oral evidence என்னன்னு பார்த்தீங்கன்னா words by mouth. Oral evidence means வேர்ட்ஸ் பை மவுத், வாய்மொழியாக வாய் வழியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வாய்மொழி சாட்சியமாகும். ஸோ ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் இட் இஸ் வெரி கிளியர் தட் எ பர்சன் இஸ் கால்ட் அஸ் எ விட்னஸ். யார் விட்னஸ் நம்ம அழைக்கப்படுறாங்கன்னா எ பர்சன் இஸ் கால்ட் அஸ் எ விட்னஸ் ஹூ கிவ்ஸ் எவிடன்ஸ் பிஃபோர் த கோர்ட். ஹூ கிவ்ஸ் எவிடன்ஸ் பிஃபோர் த கோர்ட். நீதிமன்றத்தின் முன்பு சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒரு நபர் சாட்சி. இது எதுல இருந்து டிரைவ் பண்றாங்கன்னா ஓரல் எவிடன்ஸ்ங்கிற கான்செப்ட் தான் டிரைவ் பண்றாங்க. நேரடியாக விட்னஸ்னா யாருங்கிற டெஃபினிஷன் கொடுக்கல. அப்போ வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸ், வாட் இஸ் மீன் பை கோர்ட்? 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஒரு நபர் சார்ந்ததா இருக்குது. ஒரு விட்னஸ்னா யாரு அப்படின்னு கேள்வி வரும் பொழுது நீதிமன்றத்தின் முன்னால் அல்லது நீதிமன்றத்தின் முன்பு சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப நீதிமன்றம்னா என்ன, சாட்சியம்னா என்ன? ஒரு விட்னஸ்னா யாருன்னு ஒரு கேள்வி வரும் பொழுது துணை கேள்வியாக இந்த 2 கேள்வியும் இருக்கு. எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள நீங்க தேடினீங்கன்னா கோர்ட்டுக்கான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, செக்ஷன் 3 இருக்கு. பட் எவிடன்ஸுக்கு இன்டர்பிரேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான் சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸுக்கான டெஃபினிஷன் கிடையாது. வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸ்? நீங்க எவிடன்ஸுங்கிற செக்ஷன் 3 இன்டர்பிரேஷன் எடுத்து பாருங்க. ஆல் ஸ்டேட்மெண்ட் which the court permit or record to be given by a witness in relation to matters of inquiry is called oral evidence. Next one, documentary evidence. So எவிடன்ஸினுடைய ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸை தான் எவிடன்ஸுங்கிற இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்களே ஒழிய
வாட் இஸ் எவிடன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி கோர்ட்னு வரும் பொழுது இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல கோர்ட்னு சொல்லும் பொழுது ஆல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜட்ஜஸ் எக்ஸப்ட் தி ஆர்பிட்ரேட்டர்ஸ் அண்ட் ஆல் பர்சன்ஸ் ஹூ ஆர் authorized to take evidence, legally authorized to take evidence is called court. சோ கோர்ட்டுக்கான ஒரு வரையறை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா நபர் சார்ந்த வரையறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. கோர்ட்னா என்ன? மேஜிஸ்ட்ரேட், ஜட்ஜஸ், ஆல் பர்சன்ஸ் லீகலி ஆத்தரைஸ்ட் டு டேக் எவிடன்ஸ். சோ சாட்சியம் பதிவு செய்வதற்கு சட்டப்படி அதிகாரம் படைத்த ஒரு நபர், எல்லா நபர்களும், நீதிமன்ற நடுவர்களும் நீதிபதிகளும் ஆர்பிட்ரேட்டர்ஸ் தவிர ஏனையவர்கள் எல்லாம் கோர்ட்டு. பட் எவிடன்ஸுக்குள்ள வரும் பொழுது அப்படி கூட ஒரு கிளியர் கட்டா கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா two forms of evidence, two kinds of evidence. One is oral evidence, another one is documentary evidence. But what is mean by evidence? Evidence means medium of proof. Evidence means medium of proof. நிரூபணத்தின் வழிமுறைகள் தான் சாட்சியம். நிரூபணத்தின் வழிமுறைகள் என்னெல்லாம், என்ன மீடியம்லாம் இருக்கு? ஒன்னு ஓரல் மீடியம், அன்றொன்று டாக்குமெண்ட்ரி மீடியம். சோ மீடியம்ங்கிறது ஓரல், டாக்குமெண்ட்ரி. அப்போ மீடியம் ஆஃப் ப்ரூஃப் இஸ் கால்டு எவிடன்ஸ். அடுத்த ஒரு கேள்வி, வாட் இஸ் மீன் பை ப்ரூஃப்? விட்னஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் எத்தனை கேள்விகளை நமக்கு கொண்டு வருது பாருங்க. கோர்ட்னா என்னன்னு வேண்டியிருக்கு, எவிடன்ஸ்னா என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எவிடன்ஸ் சொல்லும் போது ப்ரூஃப்ங்கிறதே வருது, மீடியம் ஆஃப் ப்ரூஃப். அப்போ வாட் இஸ் மீன் பை ப்ரூஃப்? அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் ஆக்ட்ல டெஃபினிஷன் இருக்கா? இல்ல. எவிடன்ஸ் ஆக்ட்ல 3 வேர்டை பயன்படுத்துவாங்க. ப்ரூஃப், ப்ரூவிங், ப்ரூவ்டு. இந்த 3 வார்த்தைகளும் நீங்க 1 to 167 செக்ஷன்ல தேடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்ஷன்ல இருக்கும். ப்ரூஃப், ப்ரூவ்டு, ப்ரூவிங் 3 இருக்கும். அப்போ வாட் இஸ் மீன் பை ப்ரூஃப்? ப்ரூவ்டுன்னு சொல்லி டெஃபினேஷன் இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல கொடுத்துறாங்க. பட் ப்ரூஃப்ங்கிறது வேற, ப்ரூவ்டுங்கிறது வேற. அப்போ எவிடன்ஸ்ங்கிறது மீடியம் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லும்போது வாட் இஸ் மீன் பை ப்ரூஃப் அப்படின்னு கேட்டா எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் கால்டு ப்ரூஃப். சாட்சியத்தின் விளைவு நிரூபணம். ப்ரூஃப்னா நிரூபணம். நிரூபணம் என்பது சாட்சியத்தின் விளைவு, எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். சோ ஒரு விட்னஸ் ஒரு நீதிமன்றத்துல சாட்சியம் கொடுக்கிறாரு. அவர் ஒரு நபர் நீதிமன்றத்துல சாட்சியம் கொடுத்தால் அந்த நபர் சாட்சி என அழைக்கப்படுகிறார். பட் டெஃபினேஷன் இல்லை. இப்ப நீதிமன்றத்துல ஒரு நபர் வாக்குமூலம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் சாட்சி. ஆனா நீங்க செக்ஷன் 160 சப்கிளாஸ் 1 சிஆர்பிசி 160 சப்கிளாஸ் 1 சிஆர்பிசி அந்த செக்ஷன்ல ஒரு டேர்ம் பயன்படுத்துறாங்க, விட்னஸ் சொல்லி. அதுல ஒரு விட்னஸ் ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. அந்த டேர்ம் விட்னஸ் இஸ் எ பர்சன் who is acquainted with the fact and circumstances of the case அப்படின்னு அங்க சொல்லியிருப்பாங்க. Acquainted with facts and circumstances of the case. So section 161ல விட்னஸ்னா யாருன்னு சொல்றாங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வழக்கு சம்பந்தமான பொறுமைகளும் சூழ்நிலைகளையும் தெரிந்த ஒருத்தர், அவர் விட்னஸ். சோ அந்த விட்னஸ்ங்கிற டேர்ம் 160 சப்கிளாஸ் 1 சிஆர்பிசி இந்த டேர்ம எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள நம்ம பயன்படுத்த முடியுமானா முடியாது. சோ ஒரே வேர்டு தான் விட்னஸ்ங்கிற ஒரு வேர்டு. இன்னும் பாருங்க 160 சப்கிளாஸ் 2 160 சப்கிளாஸ் 2ல விட்னஸ் இஸ் பவுண்ட் டு ஆன்சர் ட்ரூலி ஆல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேர்டு அங்க இருக்கு. Witness is bound to answer truly all questions. So 161(1), 162ல யார விட்னஸ்ன்னு சொல்றாங்க? கோர்ட்ல சாட்சியம் அளிக்கிற ஒரு நபர் இருக்கிறார் பாருங்க, அந்த நபரை சிஆர்பிசில விட்னஸ்ன்னு சொல்லல.
சிஆர்பிசில விட்னஸ்ன்னு யார மீன் பண்றாங்களோ அவர் கோர்ட்ல விட்னஸாக இல்லை. செக்ஷன் 3 படி பார்த்தா. சோ விட்னஸ்க்கான டெஃபினிஷன்ங்கிறது எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்லை. ஆனால் மற்ற ஆக்ட்ல சில இடங்கள்ல அந்த விட்னஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப செக்ஷன் 3 படி who is a witnessனா a person who gives a statement before the court. Person makes a statement under section 161 CRPC is not a witness in terms of section 3 of the Indian Evidence Act. Why? He is not making any statement before the court. So அவர் நீதிமன்றத்துல வந்து உரை கொடுக்காத ஒரு நபர், ஆனால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய பிரிவு 161 கீழ் அவர் உரை கொடுக்கிறார் என்றால் அதற்காக அவரை வந்து இந்திய சான்றிதழ் சட்டத்தின்படி சாட்சி என்று கூற முடியாது. ஒரு கேஸ்ல இருக்கு, டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பாத்துங்க. அதை ஓம்கார், OMKAR, ஓம்கார் நாம்டியோ, NAMDEO, ஓம்கார் நாம்டியோ ஜாகோ, JADHO versus second additional sessions judge. Second additional sessions judge AR 1997 Supreme Court page 331. So யார் ஒருவர் தன்னை சாட்சியாக சொல்ல முடியும் அக்கார்டிங் டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்தா, no one claim himself as a witness, no one can claim himself as a witness except the persons who gives evidence in relation to proceeding before a court. நீதிமன்ற நடவடிக்கையில் யார் ஒரு நபர் சாட்சியம் அளிக்கிறாரோ அவரை தவிர வேறு யாரும் தன்னை சாட்சியாக சொல்ல முடியாது. இத ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமா சொல்றாங்க. சியோராஜ், SHEO, சியோராஜ் வெர்சஸ் ஸ்டேட், AR 1964 அலகாபாத், பேஜ் 290. சரி, இப்ப விட்னஸ்க்கான டெஃபினிஷன் இல்ல, பட் விட்னஸ்ங்கிற வார்த்தையை வந்து சிஆர்பிசில பயன்படுத்துறாங்க. இந்த ரெண்டு ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட், இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் மூலமாக யார் விட்னஸ்ங்கிறத நம்ம இப்போ டெஃபினிஷனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா செக்ஷன் 118, 119, 120 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1870 3 செக்ஷன் இருக்கு. 118, 119 and 120. இந்த 118, 119 என்ன சொல்றதுன்னா, who is a witness ன்னு சொல்ல மாட்டாங்க. who is a witness ன்னா நீங்க இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் மூலமா தான் பாத்துக்கணும். பட் 118, 119லயும் காம்பிடென்சி ஆஃப் எ விட்னஸ் பத்தி சொல்லுவாங்க. ஒரு சாட்சிக்கு என்ன தகுதி வேணும், இல்லிட்ரேட்டா, லிட்ரேட்டா, ஏஜா, எதை வச்சு ஒரு தகுதியை நிர்ணயம் செய்ய போறோம். சாட்சிக்கான தகுதியை பத்தி சொன்ன எவிடன்ஸ் ஆக்ட்ல சாட்சினா யாருன்னு சொல்லல. சாட்சிக்கான தகுதி என்ன என்பது 118 என்ன சொல்றாங்கன்னா, who may testify அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ மார்ஜினல் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். So who may testify means a witness is a person. A witness is a person who testifies before a court is called a witness. இப்போ 118ல இருந்து நீங்க ஒரு டெஃபினிஷன் எடுக்கலாம். விட்னஸ்னா யாருக்கு? யார் ஒருவர் நீதிமன்றத்தில் தன்னைத்தானே ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்கிறாரோ அவர் சாட்சி. டெஸ்டிஃபை மீன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லல. பாத்துங்க, எக்ஸாமினேஷன்ங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்தல. 118ல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? டெஸ்டிஃபைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் 138ல வேற இருக்கு.
ஆனா டெஸ்டிஃபைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. டெஸ்டிஃபை மீன்ஸ் அந்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு பாருங்க, அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் ஹூமே டெஸ்டிஃபை 118ல. சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் மூன்றையும் சேர்த்து தான் ஹூமே டெஸ்டிஃபை. யார் ஒருவர் தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்துகிறானோ அவன் தான் சாட்சி. So any statement made by any person outside the court, any statement made by any person outside the court are not strictly called as witness. நீதிமன்றத்துக்கு வெளியே யார் ஒருவன் வாக்குமூலம், எந்த வாக்குமூலம் யார் கொடுத்தாலும் சரி, அவன் விட்னஸ் கிடையாது. எவிடன்ஸ் ஆக்ட்படி 160ல வேணா அவனை 161 சிஆர்பிசில வேணா அவனை டீல் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் சைட் த கோர்ட் ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு சொன்னா இஸ் நாட் கால்ட் அஸ் ஏ விட்னஸ். ஸோ இப்போ விட்னஸுக்கான டெஃபினேஷன் இதை பார்க்கும்போது 118ல ஒரு காம்பிடென்சியை பத்தி சொல்றாங்க. காம்பிடென்சியும் வேணும் ஒரு விட்னஸுக்கு. ஹூ இஸ் ஏ விட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த காம்பிடென்சி? காம்பிடென்சி இல்லாதவனும் விட்னஸ் கிடையாது, அவனையும் விட்னஸா எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப காம்பிடென்சிக்கு என்னெல்லாம் வேணும், என்னென்ன தகுதிகள் வேணும்னு பார்த்தா ஆல் ஆர் காம்பிடென்ட் விட்னஸ். எல்லாருமே தகுதியுடைய சாட்சிகள் தான், தகுதியுடைய சான்றுரைஞர்கள் தான். பட் இன்காம்பிட் இஸ் an எக்ஸப்ஷன். இன்காம்பிடென்சி இஸ் an எக்ஸப்ஷன். ஸோ பொதுவாக யார் வேண்டுமானாலும் சாட்சியாக முன்னிலையாகலாம், ஆனால் அதுதான் தகுதி. ஆனா சாட்சிக்கு தகுதியின்மை என்பது ஒரு விதிவிலக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது 118 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் காம்பிடென்ட் விட்னஸ் பார்க்கும்பொழுது பை டெண்டர் ஏஜ், எக்ஸ்ட்ரீம் ஓல்டு, பை டெண்டர் ஏஜ், எக்ஸ்ட்ரீம் ஓல்டு ஏஜ், ஏஜ், டிசீஸ். அந்த டிசீஸ் எது சம்பந்தப்பட்டதுன்னா வெதர் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். நோய் என்பது உடல் ரீதியா இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். ஆர் எனி அதர் காஸ் ஆஃப் த சேம் கைண்ட். இந்த வார்த்தைகள் 118ல இருக்கு. ஸோ காம்பிடென்சியை பார்க்கும் பொழுது ஒரு சாட்சிக்கு என்ன தகுதி வேணும்னா, சாட்சிக்கு தகுதி என்பது பொதுவாக யார் வேணாலும் சாட்சியம் அளிக்கலாம் என்பதுதான் தகுதியாக சொல்லிட்டு, தகுதியின்மை என்பதை எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெண்டர் ஏஜ், எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ், டிசீஸ், வெதர் ஆஃப் மைண்ட் ஆர் பாடி. ஒரு சாட்சி சாட்சியம் அளிப்பதற்கு தகுதி இல்லாத நபர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டிய அவசியம் எப்பவுமெல்லாம் ஏற்படும். அது டெண்டர் ஏஜில் இருக்கும் பொழுது, எக்ஸ்ட்ரீம் ஓல்டுல இருக்கும்போது, ஏஜ்டா இருக்கும்போது, டிசீஸ்டு வெதர் ஆஃப் மைண்ட் ஆர் பாடியா இருக்கும் பொழுதுதான் அதனுடைய தகுதி ஒரு கேள்விக்குறியாக மாறும். இது தகுதியின்மை உள்ள ஒரு சாட்சி. ஸோ இட்ஸ் அன் இன்காம்பிடென்ட் விட்னஸ் சொல்லி யார் ஒருவர் சொல்லுகிறாரோ நீதிமன்றத்துல, அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவருக்கு வரும். ஏன்னா தகுதி என்பது பொதுவாக வைக்கப்பட்டிருக்கு. காம்பிடென்சி இஸ் a ஜெனரல் ரூல், இன்காம்பிடென்சி இஸ் an எக்ஸப்ஷன். ஸோ ஒரு எக்ஸப்ஷனலாக ஒரு ஃபேக்டை நிரூபணம் செய்யணும்னு சொன்னா அந்த ஃபேக்டை யார் ஒருவர் கையில் எடுக்கிறாரோ, அது வாதமாக முன்வைக்கிறாரோ, அண்டர் செக்ஷன் 101 செகண்ட் கிளாஸ், செகண்ட் லிப்ல இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பொருண்மை யார் முன்வைக்கிறாரோ அந்த பொருண்மையை நிரூபணம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. ஸோ இன்காம்பிடென்சின்னு ஒரு விட்னஸை யார் ஒருத்தர் கிளைம் பண்றாரோ, the burden of which is on the party who alleges that a person is incompetent. அதுவரை எல்லா விட்னஸுமே காம்பிடென்ட் விட்னஸ் தான். சரி, ஒரு விட்னஸ் டெண்டர் ஏஜ்ல இருக்கிறாங்க, பாலர் பருவம், டெண்டர் ஏஜ்ல இருக்கிறாங்கிறதுக்காக அது தகுதியற்ற சாட்சியா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஏஜ் லிமிட் கொடுக்கல பாருங்க. 118ல காம்பிடென்சியை சொல்லும் பொழுது குறைந்த வயது எவ்வளவு, அதிகபட்ச வயது சீலிங் எவ்வளவுன்னு எங்கேயும் சொல்லல. ஸோ டெண்டர் ஏஜ்ல ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு சொன்னா இட்ஸ் நாட் பெர் சே இன்காம்பிடென்ட். ஸோ டெண்டர் ஏஜ்ல இருக்கிறாங்கிறதுக்காக அவனை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, அவன் விட்னஸ் இல்லைன்னு சொல்லி. அப்ப ஏன் டெண்டர் ஏஜ்ங்கிறத 118ல கொடுக்குறாங்க?
ஸோ டெண்டர் ஏஜ் அதே போல எக்ஸ்ட்ரீம் ஓல்டு இஸ் நாட் பர் சே டிஸ்குவாலிஃபிகேஷன் unless it affects faculties of comprehension and communication. ஒரு டெண்டர் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்ட்ரீம் ஓல்ட்ல இருக்கிறவங்களுக்கு, ஏஜ்டு பீப்புளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க. காம்ப்ரிஹென்ஷன் மீன்ஸ் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. காம்ப்ரிஹென்ஷன் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் புரிந்ததை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் கம்யூனிகேஷன். காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த இரண்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் டியூ டு டெண்டர் ஏஜ் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஏஜ் ஆர் ஓல்ட் ஏஜ், அவ்வாறான ஒரு பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த 3 நபர்களும் இன்காம்பிட்டன்ட் விட்னஸ், அன்லஸ் அதர்வைஸ் தே ஆர் காம்பிட்டன்ட். காம்பிட்டன்சி எப்படி டிசைட் பண்றாங்க பாருங்க 118ல. இந்த காரணங்களெல்லாம் சொன்னா கூட இந்த காரணங்களின் அடிப்படையில் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் அஃபெக்டட்னா மட்டும்தான் தே ஆர் இன்காம்பிட்டன்ட் விட்னஸ், அதர்வைஸ் தே ஆர் ஆல்சோ காம்பிட்டன்ட் விட்னஸ். சரி, காம்பிட்டன்சிங்கிறத 2 விதமா பார்க்கலாம். பிசிக்கல் காம்பிட்டன்சி, மென்டல் காம்பிட்டன்சி. பிசிக்கல் காம்பிட்டன்சி அண்ட் மென்டல் காம்பிட்டன்சி. பிசிக்கல் காம்பிட்டன்சி அண்டர் செக்ஷன் 119ல இருக்கு. டம்ப் விட்னஸ். சோ ஒரு பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்குன்னு சொன்னா அந்த கிரவுண்ட்ல அந்த விட்னஸை இன்காம்பிட்டன்ட் சொல்லி டிக்ளேர் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் மென்டல் இல்னஸ், மென்டல் காம்பிட்டன்சி. So physical and mental competency is very, very important to decide the competency of a witness. So competency, physical and mental competency வகைப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னொரு வகைப்படுத்துறாங்க, general competency, specific competency. General competency and specific competency. அது என்ன general competency, specific competency? பொதுவான தகுதி என்பது பிசிக்கல் அண்ட் மென்டல் காம்பிட்டன்சியை தான் பொதுவான தகுதியா வைக்கிறாங்க. பிசிக்கலாவும் ஃபிட்னஸ்ல இருக்கணும், மென்டலாவும் ஃபிட்னஸ்ல இருக்கணும், அவன் தான் தகுதியான சாட்சிங்கிறான். பட் ஸ்பெசிபிக் காம்பிட்டன்சி இருக்கு பாருங்க, ஒரு சிறப்பான ஒரு தகுதி. சிறப்பான தகுதிங்கிறது அந்த ஸ்பெசிபிக் காம்பிட்டன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பொறுத்து அமைதுன்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த டெபோசிஷன். ஸ்பெசிபிக் காம்பிட்டன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி டெபோசிஷன். எந்த கருப்பொருளை பற்றி சாட்சியம் அளிக்க முன்வருகிறாரோ அதை பொறுத்து தான் ஒரு குறிப்பிட்ட தகுதி என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது. 118ல ஒரு நிமிஷம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. Sorry, participants. Audible இருக்கா participants? Yes sir. Okay. So specific competencyங்கிறது ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு தகுதிங்கிறது எப்படி நிர்ணயம் பண்றாங்கன்னா அந்த சாட்சி அந்த கருப்பொருள் சம்பந்தமாக, வழக்கில் உள்ள கருப்பொருள் சம்பந்தமாக சாட்சியம் அளிப்பதற்கு உரை கொடுக்கலாமா கூடாதா என்பதை வச்சுதான் அந்த சிறப்பான தகுதியை நிர்ணயம் பண்றாங்க. எப்படின்னு பாருங்க, 118ல ஒரு விட்னஸுக்கு ஜெனரல் காம்பிட்டன்சி இருக்கு, மென்டல் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கு. அப்ப அவன் ஜெனரல் காம்பிட்டன்சில தகுதியான சாட்சியாக மாறுறாரு. ஆனா ஸ்பெசிபிக் காம்பிட்டன்சி வேணும்,
ஸ்பெசிபிக் காம்பிடன்ஸ்னா என்ன? அவன் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு பாருங்க, அது ஹியர்சே எவிடன்ஸா இருந்தா சாட்சியத்துல சாட்சியம் கொடுக்க முடியுமா அவரால்? சோ செவிவழி சான்றுரையை சாட்சியமாக ஒருத்தரால கொடுக்க முடியாது. சோ சப்ஜெக்ட் மேட்டர் என்னவா இருக்குன்னு சொன்னா செவிவழி சான்றுரையாக இருக்கு. அந்த சான்றுரையை அவருக்கு காம்பிடன்சி, ஜெனரல் காம்பிடன்சி இருந்தாலும் சரி, ஸ்பெசிபிக் காம்பிடன்சில அவருக்கு தடை ஏற்படும். அது மட்டும் இல்ல, ஒரு லேமேன் இருக்கிறார், அவரு தன்னுடைய ஒப்பீனியனை ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை செக்ஷன் 45 மூலமாக எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா? layman cannot adduce evidence of his opinion under section 45 Indian Evidence Act. அவருக்கு அங்க தகுதி இல்ல. என்னன்னா அங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர். ஆனா 118ல ஜெனரல் காம்பிடன்சி அவருக்கு இருக்கு. ஜெனரல் காம்பிடன்சி இருக்குங்கிறதுக்காக ஸ்பெசிபிக் காம்பிடன்சி இல்லாத போதும் சாட்சியம் அளிக்க முடியாது. ஒரு விட்னஸ் எப்படிலாம் டிஸ்டிங்விஷ் பண்றாங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நடக்கக்கூடிய பரிமாற்ற சங்கதி பரிமாற்றங்கள், செய்தி பரிமாற்றங்கள் during the subsistence of marriage, it is attached with privilege. So ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்ட சங்கதிகளை without the consent of the other spouse cannot be disclosed. So அங்க சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? சப்ஜெக்ட் மேட்டர் கம்யூனிகேஷன் between the spouses. ஸோ அது ஸ்பெசிபிக் காம்பிடன்ஸிங்கிற கேட்டகரியில பார்க்கும் பொழுது அது அவங்க 2 பேரால சொல்ல முடியாது, எக்ஸப்ட் அண்டர் செக்ஷன் 120ல சொல்லலாம். ஸோ காம்பிடன்சிய 118, 119, 120க்குள்ள கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும் பொழுது ஜெனரல் காம்பிடன்சிங்கிறத 118லையும் 119லையும் வைக்கிறாங்க. ஸ்பெசிபிக் காம்பிடன்சிங்கிறத 120ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, 129 வரைக்கும் வரும். ஸோ எதெல்லாம் ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனோ அந்த கம்யூனிகேஷனை வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த அதர் எ பர்சன் cannot disclose it. It is called as specific competency. So the specific competency depends upon the subject matter of the deposition. எதை பத்தி சாட்சியம் அளிக்க வராரோ அந்த கருப்பொருளை சார்ந்துதான் ஸ்பெசிபிக் காம்பிடன்சிங்கிற டிசைட் பண்ண முடியும். ஸோ விட்னஸ்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு முதல்ல ஜெனரல் காம்பிடன்சி இருக்கணும், அவன் தான் முடியும். ஸ்பெசிபிக் காம்பிடன்சில எக்ஸப்ஷன் இருக்கணும், அப்பதான் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பத்தி ஒரு டெபோசிஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த 2 காம்பிடன்சியும் இல்லாத ஒரு நபரால் நீதிமன்றத்தில் விட்னஸாக ஆஜராக முடியாது. அப்ப ஹூ இஸ் ஏ விட்னஸ்? திருப்பி அங்கதான் வரணும். அப்ப யார் ஒருவன் சாட்சி என அழைக்கப்படுகிறான்? 118, 119, 120 அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அப்படி தகுதி படைத்த மனிதன் நீதிமன்றத்துல ஒரு உரை கொடுக்கணும். அந்த உரை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படும். எப்பொழுது அவனால் அதை சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியும்? when the court permit or requires அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். எவிடன்ஸ்ல ஓரல் எவிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும், all statement when permitted by the court. சோ உங்களுக்கு காம்பிடன்சி இருக்கு, உங்களுக்கு ஜெனரல் காம்பிடன்சி இருக்கு, உங்களுக்கு ஸ்பெசிபிக் காம்பிடன்சியும் உள்ளது, அதற்காக நான் உன்னை சாட்சியம் அளிக்க விட முடியாது. அப்போ ஒரு விட்னஸ்க்கு என்ன வேணும்? அவன் எதை பத்தி சொல்லணும்? when permitted by the court. permitted by the court இருக்குல்லாங்க செக்ஷன் 3ல. when permitted by the court, when required for the court. எப்பொழுது நீதிமன்றத்துக்கு அது தேவைப்படுமோ அப்பதான் அவரை சாட்சியம் அளிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியும். எப்பொழுது நீதிமன்றம் அனுமதிக்குமோ அப்பொழுதுதான் அவன் சாட்சியம் அளிக்க முடியும். when permitted by the court சொன்னா ஒரு சாட்சி 6ல இருந்து 55 வரைக்கும் உள்ள தொடர்புடைய பொறுமைகளை மட்டும் சாட்சியம் அளிக்கும் பொழுதுதான் அனுமதிக்க முடியும். அப்ப 6 to 55க்குள்ள வந்துடுறான். அல்லது ரெக்கார்டு பை த கோர்ட். நீதிமன்றத்துக்கு எப்ப தேவைப்படும்னா 165 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். 165ல நீதிமன்றத்துக்கு சில நேரங்களில் தேவைப்படக்கூடிய சாட்சியத்தை கேட்டு பெறும். சரி, எப்பொழுது நீதிமன்றம் அனுமதிக்கும்? when the court permit சொன்னா செக்ஷன் 136 question as to admissibility. ஸோ ஒரு விட்னஸ் காம்பிட்டண்டா இருக்குதுங்கிறதுக்காக அவன் நினைச்சதெல்லாம் சாட்சியமாக கொடுக்க முடியாது.
காம்பிடென்சி, ஜெனரல் காம்பிடென்சி வேணும், ஸ்பெசிபிக் காம்பிடென்சி வேணும், கோர்ட் பெர்மிட் பண்ணணும், அது கோர்ட்டுக்கு தேவைப்படணும், அந்த நேரத்துல கொடுக்கணும். அதுதான் சாட்சியம். அதை கொடுக்கறவன் தான் விட்னஸ். இப்போ ஹூ இஸ் ஏ விட்னஸ்னா, நீங்க இத்தனை செக்ஷன்ஸையும் நீங்க வந்து கிளப் பண்ணி நீங்களே ஒரு ஐடியாவுக்கு வரலாம். அதை வச்சு நீங்க எழுதலாம். அதே போல 283 CRPC 283 CRPCலையும் விட்னஸை பத்தி ஒரு டேர்ம் பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ வெரி கிளியர், ஹூ இஸ் ஏ விட்னஸ், வாட் இஸ் a scale for deciding the competency of a witness. இது ரெண்டையும் நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 119ல இருக்கிறார் ஒருத்தர், dumb witness. He is unable to speak. அவரால் பேச முடியாது. But he is intelligible in answer the questions. Intelligible in answering the questions by writing or by signs and gestures. அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். எளிதில் அழகா புரிந்து கொள்ளுவார். அதை எழுத்து மூலமாக புரிந்து கொள்ளதை எழுத கொடுக்க சொன்ன எழுத கொடுக்க தெரியும். அல்லது புரிதலின் மூலமாக அவரால் சைகை சமிக்ஷன் மூலமாக பதில் சொல்ல முடியும். இவர் 119ல இருக்கார். So a dumb witness, if he is intelligible, can give evidence by writing or by signs or gestures. Such evidence shall be deemed to be oral evidence. வாய் பேச முடியாத ஒருத்தன் oral evidence கொடுக்க முடியுங்கிறான். Shall be deemed to be oral evidence. Section 60ல பாருங்க. Oral evidence must be direct. So physical incapacity is not a ground to declare him as incompetent witness. அதான் செக்ஷன் 119. ஒருத்தருக்கு உடல் ரீதியாக ஒரு குறைபாடு இருப்பது என்பதற்காக அவர் தகுதியற்ற சாட்சி என விளம்புகை செய்ய முடியாது. அது 119ல இருக்கு. So physical incapacity is not a ground to declare him as a incompetent witness. அடுத்த ஒரு விட்னஸ் வரான் பாருங்க, அக்யூஸ்ட் as a witness. இப்ப கைண்ட்ஸ் ஆஃப் விட்னஸ்க்குள்ள வந்துடலாம். இது வரைக்கும் விட்னஸை பார்த்துட்டோம். இப்ப கைண்ட்ஸ் ஆஃப் விட்னஸ். கைண்ட்ஸ் ஆஃப் விட்னஸ்ல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் as a witness. அக்யூஸ்ட் எப்பெல்லாம் விட்னஸ் வருவார்? Participants, when an accused becomes a witness? Accomplice of accused. So 315 வருவார் சார். Accomplice, sir. 133. CRPC 315 subclass 1 CRPC. If a request made in writing, அதான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அதுல ஒரு கண்டிஷனே அதான். Request made in writing, he becomes a witness under section 315 CRPC. 133 Indian Evidence Act. Accomplish, ஒரு அக்யூஸ்ட் அக்கம்பிளிஷ் வரும்பொழுது விட்னஸ் வர்றார். ரைட். இப்போ அக்யூஸ்ட் as a witness னு பாக்குறோம். ஒரு அக்யூஸ்ட் விட்னஸ் ஆக வரும்பொழுது அக்கம்பிளிஷ் ஆக வர்றாரு அல்லது 315 CRPCல ஒரு விட்னஸா வரும்பொழுது வாட் அபவுட் த ஓத்? வாட் அபவுட் த டேக்கிங் ஆஃப் ஓத்? வாட் த ஓத் ஆக்ட் 1969 says. ஒரு அக்யூஸ்ட் விட்னஸா வரும்பொழுது அவருக்கு சத்தியப்பிரமாணம் செய்யணுமா? சத்தியப்பிரமாண சட்டம் என்ன சொல்லுது? 1969. ஜெனரலா பாத்தீங்கன்னா விட்னஸ் மஸ்ட் மேட் ஸ்டேட்மெண்ட் அப்பான் ஓத். காம்பிடென்சி இருக்குங்கிறதுக்காக அப்படியே சொல்ல முடியாது விட்னஸால. சத்தியப்பிரமாணம் பண்ணணும். இந்தியன் ஓத் ஆக்ட் 1969ல. சரி, அங்கேயே ஒரு பிரச்சனை வருது. 118 119ல ஒரு விட்னஸுக்கு வந்து ஜெனரல் காம்பிடென்சி இருக்குது, ஸ்பெசிபிக் காம்பிடென்சி இருக்குதுன்னு வைங்க. ஓத் எடுக்காமல் சாட்சி அளிக்கலாமா? சத்தியப்பிரமாணம் செய்யாமல் அது உரை அளித்தால் அது சாட்சியமாக மாறுமா மாறாதா?
இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு. இந்த விட்னஸோட சேர்ந்த ரிலேட்டட் கொஸ்டின் அது. ஓத்துங்கிறது எதுக்காக, என்ன கான்செப்ட் அது? பொதுவா பாத்தீங்கன்னா, குட்மேன் ஸ்பீக்ஸ், ஒரு நல்ல மனுஷன் குட்மேன் ஸ்பீக்ஸ் த ட்ரூத் ஆல்வேஸ் வித்தவுட் டேக்கிங் ஓத். ஒரு நல்ல மனிதன் சத்தியப்பிரமாணம் செய்யாவிட்டாலும் எப்பொழுதுமே உண்மையை தான் பேசுவான். A bad man speaks falsehood upon oath. ஒரு கெட்ட மனிதன் சத்தியப்பிரமாணம் பண்ணாலும் பொய் தான் சொல்லுவான். அப்ப இந்தியன் ஓத் ஆக்ட் எதுக்கு? இன்னொரு லீகல் லுமினரி ஒன்னு சொல்லியிருக்காரு, oath is a license for the liar. Oath is a license for the liar to speak falsehood before the court. நடைமுறையில் அது உண்மைதான். சோ பொய்யர்களுக்கு அது ஒரு உரிமமாக வழங்கப்பட்டுள்ளதுன்னா ஓத்துங்கிறது. பட் ஓத்து கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் சத்திய பிரமாணம் செய்தால் அவன் உண்மையைத்தான் சொல்லுவான். அதுதான் அதனுடைய கான்செப்ட். அதான் இந்தியன் ஓத் ஆக்ட் 1969. இப்ப ஹூ ஷுட் டேக் ஓத்? யாரெல்லாம் சத்திய பிரமாணம் செய்யணும்? ஃபர்ஸ்ட் யார் பண்ணணும்? விட்னஸ். விட்னஸ் சாட்சியம் அளிப்பதற்கு முன்னர் நிச்சயமாக சத்திய பிரமாணம் செய்யணும். விட்னஸை தவிர வேற யாராவது சத்திய பிரமாணம் செய்யணுமா? யோசிச்சு பாருங்க. செக்ஷன் 119 இருக்கு பாருங்க. செக்ஷன் 119 மேடம், ஸ்பெஷல் எஜுகேட்டர் சார், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ், இன்டர்பிரேட்டர், இவங்களும் ஓத்தெடுக்கணும். எப்போ ஒரு விட்னஸ் 119ல சாட்சியம் அளிக்க வரானோ அப்ப இந்த இன்டர்பிரட்டரும் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸும் கண்டிப்பாக சத்திய பிரமாணம் செய்துதான் சாட்சியம் அளிக்க முடியும். அப்போ யாரெல்லாம் ஹூ ஷுட் டேக் ஓத்னா விட்னஸ் அண்ட் இன்டர்பிரட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ். ஓகே, ஒரு விட்னஸ் சத்திய பிரமாணம் செய்வதற்கு மறுக்கிறான், அப்படி வருவோம். What would be the legal consequences against him? Section 178 IPC. Section 178 IPC made punishable such a person who refuses to take oath. So சத்திய பிரமாணம் செய்ய மாட்டேன்னு மறுக்கிறான் ஒரு விட்னஸ் பாக்ஸ்ல இருந்து சொன்னா அவன் மீது 178 ஐபிசில ப்ராசிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு விட்னஸ் சத்திய பிரமாணம் பண்றான், சாட்சியம் கொடுக்குறான், அவன் ஃபால்ஸ் எவிடன்ஸை கொடுக்குறான் அல்லது ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸை கொடுக்குறான். காம்பிடென்சி, ஜெனரல் காம்பிடென்சி இருக்கு, ஸ்பெசிபிக் காம்பிடென்சி இருக்குது. அவனுக்கு அவன் கொடுக்குற எவிடன்ஸ் ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஆர் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ்னா செக்ஷன் 191 to 193 ஐபிசி. punishable under 193 IPC. So ஒரு விட்னஸ் ஜெனரல் காம்பிடென்சி, ஸ்பெசிபிக் காம்பிடென்சி இருக்குது, அவன் சாட்சியம் அளிக்கிறான். பட் கோர்ட் omitted to administer oath. கோர்ட்டே மறந்துட்டு ஒரு சாட்சிக்கு சத்தியப்பிரமாணம் செய்து வைக்க சொல்வதற்கு கோர்ட் மறந்துச்சு. omitted to administer take oath. இப்ப என்ன பண்றது? அப்ப அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், அது எவிடன்ஸா இல்லையா? நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் டு எ விட்னஸ் இட்ஸ் ஒன்லி எ irregularity. It's only a irregularity. Does not vitiate the proceedings of the court. Does not vitiate the proceedings of the court, but it affects the credibility of the witness. It affects the credibility of the witness
நாட் ஹிஸ் காம்பிடன்சி. அவனுடைய தகுதியை ஒரு நாள் அது பாதிக்காது. அந்த சாட்சியினுடைய சான்றுரையினுடைய நம்பகத்தன்மையை பாதிக்கும். ஏன் சொல்லுங்க? எதனால நம்பகத்தன்மையை பாதிக்கும்? அவனுக்கு சத்திய பிரமாணம் போய் செய்து வச்சிருந்தால் அவன் உண்மையை சொல்லுவான்ங்கிற ஒரு பிலாசபி இருக்கு பாருங்க. அந்த பிலாசபி இதுல வந்து டைலூட் ஆயிரும். அப்படின்னா அவன் பொய் கூட சொல்லியிருக்கலாம்னு அர்த்தம். அதனால அவனுடைய நம்பகத்தன்மை பாதிக்குமே ஒழிய அவனுடைய தகுதி என்பது பாதிக்காது. டியூ டு த நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டு டேக் ஓத். ஸோ ஒரு விட்னஸுக்கு காம்பிடென்சி வரும்பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத்தும் முக்கியமாக பார்க்கப்படுது. காம்பிடென்ட் விட்னஸுங்க அவர் நினைச்சதெல்லாம் கோர்ட்ல சொல்ல முடியாத ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். பட் அவர் நினைச்சதெல்லாம் சொல்றதுக்கு கூட அதுக்கு ஒரு முன்னால வந்து சத்திய பிரமாணம் ஒண்ணு தேவைப்படுது. அது இல்லாட்டாலும் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஓத் ஆக்ட் 1969 டு ரெண்டர் எ பர்சன் லயபிள். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன? ஓத் ஆக்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டு ரெண்டர் எ பர்சன் லயபிள் ஃபார் ஃபால்ஸ் எவிடன்ஸ். ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கிறவனை கண்டிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்தியன் ஓத் ஆக்ட் 1969 செக்ஷன் 4 ஆஃப் த ஆக்ட். சோ அக்யூஸ் ஒரு விட்னஸா வர்றாருன்னா அவருக்கு வந்து சத்திய பிரமாணம் செய்து வைக்கணுமா வேண்டாமா? யார் விட்னஸா வந்தாலும் சத்திய பிரமாணம் செய்து வைக்கணும். சத்திய பிரமாணமே செய்யாமல் ஒரு நபரை சாட்சியம் அளிக்க முடியுமா? சாட்சியம் அளிப்பதற்கு அனுமதிக்க முடியுமானா அதுவும் முடியும். சைல்டு விட்னஸ். சைல்டு விட்னஸுக்கு சத்திய பிரமாணம் தேவையில்லை. பட் சைல்டு விட்னஸுக்கு வாயர் டயர் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. வாயர் டயர் டெஸ்ட். இன்ஸ்டெட் ஆஃப் அட்மினிஸ்டரிங் ஓத் to the child is subject to such a test to identify its intelligent capacity, intelligibility, rational thinking, rational understanding. அதுக்கு தான் சில 164 ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். நீ இப்ப எங்க நிக்கிறீங்க, உங்க பேர் என்ன, எத்தனை படிக்கிறீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நீதிபதி கேட்பார். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, உண்மை என்றால் என்னன்னு தெரியுமா, பொய் என்றால் என்னன்னு தெரியுமா, உண்மையை தவிர பொய் சொன்னால் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா, பொய் சொன்னா அடிப்பாங்க தண்டிப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் வாயர் டயர் டெஸ்ட். ஸோ காம்பிடன்சி இருக்கு சைல்டு விட்னஸுக்கு. ஆனா இந்தியன் ஓத் ஆக்ட் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. வாயர் டயர் டெஸ்ட் பண்ணி அந்த நீதிபதி திருப்தி அடைந்தால் போதும், அந்த விட்னஸை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓத் இல்லாமலே எவிடன்ஸ் கொடுக்க சொல்லலாம். இது போக செக்ஷன் 3 சப்கிளாஸ் 37 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897. செக்ஷன் 3 subclass 37 of General Classes Act 1897, which also defines what is oath. அப்புறம் செக்ஷன் 51 IPC. செக்ஷன் 51 ஐபிசில பாருங்க. செக்ஷன் 41 Oath Act 1969, செக்ஷன் 42 Oath Act 1969. இந்த ரெண்டு செக்ஷன் இருக்கு இந்த ஓத் அட்மினிஸ்டர் பண்றத பத்தி பாக்குறதுக்கு. செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2ல prohibited to taking of a statement of an accused person on oath. Prohibiting taking of a statement of an accused person on oath. அப்ப செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2 படி அக்யூஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கு சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்டது ஸ்டேட்மெண்ட். ஒரு அக்யூஸ்ட் விட்னஸா வரும் பொழுது சாட்சியம் தான் கொடுப்பாரு. ஏனைய நேரங்கள்ல ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாரு,
ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 313 சிஆர்பிசி. சோ ஒரு அக்யூஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு சொன்னா ஓத்ஸ் ஆக்ட்ல வந்து அவருக்கு வந்து சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2 ஓத்ஸ் ஆக்ட் 1969. செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2 படி administration of oath to an accused when he gives statement. Administering oath to accused is necessary. எப்பன்னு பாத்தீங்கன்னா when he is examined as a witness for defense or for prosecution. அவர் எப்ப விட்னஸா வராரோ அப்ப அவருக்கு சத்தியப்பிரமாணம் வேணும். மத்த எந்த சூழ்நிலையில ஒரு வாக்குமூலம் கொடுத்தாலும் அவருக்கு வந்து சத்தியப்பிரமாணம் தேவையில்லை. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இதை டிஸ்கஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே இந்த அக்யூஸ்டோட ஸ்டேட்டஸை வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க. பாகுபாய் BAHU BHEI பாகுபாய் உடேஷிங் UDESINH versus Gujarat 2006 Volume 12 SEC page 268. So இந்த Oath Act section 7 of the Oath Act ரொம்ப முக்கியமானது. Section 7 of the Oath Act என்ன சொல்றாங்கன்னா proceedings and evidence not invalidated. நீதிமன்ற நடவடிக்கையும் நீதிமன்ற நடவடிக்கையில் பதிவு செய்த சாட்சியங்களும் மதிப்பு இழக்காது. நாட் இன்வாலிடேட்டட் பை ஒமிஷன் ஆஃப் ஓத். ஸோ கோர்ட் வந்து சத்தியப்பிரமாணம் செய்வதற்கு தவறி விட்டதுன்னு வைங்க, அதனால அந்த கோர்ட்டினுடைய நீதிமன்ற நடவடிக்கையும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களும் பாதிக்காது, மதிப்பு இழக்காதுன்ட்டான். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் இஸ் மஸ்ட். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் எடுத்துக்க வைக்கலன்னு வைங்க, அதனால நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையோ அந்த நடவடிக்கையில் பதிவு செய்த சாட்சியமோ செல்லாது என சொல்ல முடியாதுன்ட்டாங்க செக்ஷன் 7ல. இப்போ ஃபர்ஸ்ட் விட்னஸ் நம்ம அக்யூஸ்ட பார்த்தோம். நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் விட்னஸ்ல வந்து ரிலேட்டிவ் விட்னஸ், ஃப்ரெண்ட்ஸ் விட்னஸஸ், relative and friends witnesses. Relative witnesses and friends witnesses are reliable witnesses இல்லையா? உறவினர் சாட்சி நெருங்கிய நண்பர்கள் சாட்சியாக வரும்பொழுது அவருடைய சாட்சியத்தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? எந்த விட்னஸுமே நம்பக்கூடிய சாட்சியம் அல்ல, எந்த சாட்சியமே நம்ப முடியாத சாட்சியமும் அல்ல. இதுதான் பொதுவான விதி. எந்த ஒரு சாட்சியம் நம்பலாமான்னு கேட்டா நம்பலாம், எந்த ஒரு சாட்சியம் நம்ப முடியாதான்னு கேட்டா நம்ப முடியாது. அது எப்படி? சோ ஒரு விட்னஸ் எப்ப ரிலேபிள் விட்னஸ், எப்போ ஒரு விட்னஸ்க்கான கிரெடிட் ஒர்த்தினஸ் அதிகமாக இருக்கும், எப்போ ஒரு விட்னஸ் உடைய சாட்சியம் வெராசிட்டி அதிகமானதா இருக்கும். இது எல்லாமே அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஏரியாக்குள்ள உள்ளதுதான். இருந்த போதிலும் ஒவ்வொரு விட்னஸை வைத்து அந்த விட்னஸை நம்பக்கூடிய விட்னஸா இல்லையான்னு முடிவு செய்யலாம். இப்போ ரிலேட்டிவ் அண்ட் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் விட்னஸஸ், இந்த விட்னஸஸ் இருக்காங்க பாருங்க, இத கிரிமினல் கேஸ்ல எந்த அளவுல எடுத்துக்கலாம். ஆனா செக்ஷன் 32 சப்கிளாஸ் 5 இருக்கு பாருங்க, செக்ஷன் 32 சப்கிளாஸ் 5, செக்ஷன் 50 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த ரெண்டு செக்ஷன்லையும் இந்த ரெண்டு விட்னஸை தான் நம்ப முடியும், வேற எந்த விட்னஸையும் நம்ப முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், இந்த செக்ஷன் 32(5) எதை பத்தி சொல்றாங்கன்னு பாருங்க, செக்ஷன் 50ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பாருங்க. சோ இந்த ரெண்டு விட்னஸுக்கும் என்ன வேணும்? செக்ஷன் 32 சப்கிளாஸ் 5ல ஒரு விட்னஸுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, person having special means of knowledge, person having special means of knowledge. இது யாருக்கு இருக்கும்? க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் இருக்கும்.
அப்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் விட்னஸ் நம்ப முடியாதா அப்படின்னு கேட்டா செக்ஷன் 32(5) அவன் தான் நல்ல விட்னஸ், ரிலேபிள் விட்னஸே அவன் தான். அதே ஒரு கிரிமினல் கேஸ்ல பயன்படுத்தி பாருங்க. க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னா ரிலேட்டட் விட்னஸ். இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இன்ட்ரஸ்டட் விட்னஸ். பட் இன்ட்ரஸ்டட் விட்னஸுக்கான மீனிங் வேற, தவறுதலாக நம்ம புரிந்து வச்சிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் விட்னஸ் அப்படின்னு சொன்னா இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் விட்னஸ்ங்கிறத நம்ம வந்து இன்ட்ரஸ்டட் விட்னஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது இன்ட்ரஸ்டட் விட்னஸ் கிடையாது. ஸோ ரிலேட்டிவும் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸும் தேர் வெரி வெரி மோர் ரிலையபிள் விட்னஸஸ் இன் கேஸ் ஆஃப் செக்ஷன் 32(5) அண்ட் செக்ஷன் 50 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். செக்ஷன் 50 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஹேவிங் கிரேட்டர் ப்ராக்சிமிட்டி. அந்த செக்ஷன் 50ல சொல்ல வேண்டிய பொறுமையை பற்றி சொல்லுவதற்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். அவங்க தான் தொடர்புல நெருங்கி இருந்திருப்பாங்க. அதனால ரிலேட்டிவ் விட்னஸ், ஃப்ரெண்ட்ஸ் விட்னஸ்ங்கிறதுக்காக எப்பொழுதுமே டிஸ்கார்ட் பண்ண முடியாது. எதை பத்தி சொல்ல வராங்க, அவங்க எந்த பொருளுமை பத்தி சொல்ல வராங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு நம்பகத்தன்மையை கூட்டவும் முடியும், குறைக்க முடியும். இதுதான் இந்த கேட்டகரி ஆஃப் விட்னஸஸ். செக்ஷன் 53, 54, 55 இருக்கு பாருங்க. செக்ஷன் 53, 54, 55. Persons who speak about character. Persons who speak about character, disposition of a party. ஒரு நபர் நீதிமன்றத்துக்கு வந்து ஒருத்தருடைய கேரக்டரை பத்தியே அவருடைய மனநிலையை பத்தியே சொல்றான். இயல்பான மனநிலை, தட் இஸ் நோன் அஸ் டிஸ்பொசிஷன். மெண்டல் ஸ்டேட்டுங்கிறது வேற. இது பாண்ட் குவாலிட்டியில ஒண்ணு. டிஸ்பொசிஷன்ங்கிறது வந்து ஒரு பாண்ட் குவாலிட்டி. ஸோ இயல்பான மனநிலையும் அவனுடைய குணாதிசயத்தையும் ஒருத்தன் சொல்ல வர்றான் செக்ஷன் 53, 54, 55 சொன்னா அது யாரால சொல்ல முடியும்னா ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ், இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸால தான் சொல்ல முடியும். அப்ப அவங்க ரெண்டு பேருமே ரிலேபிள் விட்னஸ். அப்போ ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவும் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸும் எதுலாம் ரிலேபிள் விட்னஸா வராங்கன்னா செக்ஷன் 32(5), 50, 53, 54 and 55. இந்த விட்னஸ் தவிர வேற விட்னஸ் ஒன்னும் நம்ப முடியாது. பொதுவாக நம்ம ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல எப்படி படிப்போம்னா இன்ட்ரஸ்டட் விட்னஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ் விட்னஸ், ஃப்ரெண்ட்ஸ் விட்னஸ்னா நம்ப முடியாதுன்னு படிக்கிறோம். ஆனா அது சப்ஜெக்ட் மேட்டரை பொறுத்து மாறிடும். இவங்க மட்டும்தான் ரிலேபிள் விட்னஸ் இந்த செக்ஷன்ஸ்க்கெல்லாம். அடுத்தது ரிலேட்டிவ் அண்ட் இன்ட்ரஸ்டட் விட்னஸ். முதல்ல பார்த்தது ரிலேட்டிவ் அண்ட் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் விட்னஸஸ். இப்ப ரிலேட்டிவ் அண்ட் இன்ட்ரஸ்டட் விட்னஸஸ். ரிலேட்டட் விட்னஸும் இன்ட்ரஸ்டட் விட்னஸும் ஒன்று கிடையாது. முதல்ல ரிலேட்டட் அண்ட் இன்ட்ரஸ்டட் விட்னஸஸ். ரிலேட்டட் விட்னஸ் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு இன்ட்ரஸ்டட் விட்னஸஸ். சொந்த சாட்சி, உறவினர் சாட்சி. இது வந்து இன்ட்ரஸ்டட் விட்னஸ்னா அக்கறை சாட்சி. அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கும் அந்த வழக்குல. அதான் இன்ட்ரஸ்டட் விட்னஸ். அவனுக்கு என்ன அக்கறை இருக்கும்? ரிலேட்டட் விட்னஸுக்கு என்ன அக்கறை இருக்கும்? இன்ட்ரஸ்டட் விட்னஸுக்கு ஒரு வழக்குல என்ன அக்கறை இருக்கும்? Interested witness means a witness who wants to secure conviction against the accused for some sinister purpose. அவனுக்கு ஒரு கெட்ட நோக்கம் இருக்கும். அதுல அந்த அக்யூஸ்டுக்கு தண்டனை ஆயிடுச்சுன்னா அவன் ப்ராப்பர்ட்டியை நம்ம அபகரிச்சுக்கலாம். இந்த நோக்கம் அவனுக்கு இருக்கும். He is called as interested witness. So அவனுக்கு ஃபர்ஸ்ட் தேவை வந்து கன்விக்ஷன் வேணும். அவனுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணும். அதன் மூலமாக ஒரு பெனிஃபிட் அவனுக்கு அடையணும். Who is called as interested witness? Related witness. Related witnessக்கு ஜஸ்டிஸ் வேணும். ரிலேட்டட் விட்னஸுக்கு தேவை ஜஸ்டிஸ். அவனுக்கு அடுத்த அக்யூஸ்டோட ப்ராப்பர்ட்டிலாம் வேண்டாம். ஸோ ரிலேட்டட் விட்னஸ் சீக்ஸ் ஜஸ்டிஸ். Interested witness seeks to secure conviction and thereby they want to obtain some benefits. Even the interested witness. So for related witness, interested witness வெவ்வேறு. Say for example, related witness ஒருத்தன் ஐ விட்னஸா வர்றான். Say for example,
ஃபாதர் மர்டர் பண்ணாங்க, சன் விட்னஸா நிக்கிறான். ஒரே ஒரு நிமிஷம். கலைஞர் சார் சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாம், எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருங்க போதும். அதெல்லாம் நான் பாண்டியனை எப்படி பண்ணலாமா? பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடியபிளா இருக்கா? Yes, sir. Yes, sir. Audible, sir. Audible. Okay. Sorry for the interruption. So, ஃபாதர் மர்டர் பண்றாங்கன்னா சன்னு தான் அங்க ஐ விட்னஸா இருக்காங்க, சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இவன் ரிலேட்டட் விட்னஸ் தான். இந்த ரிலேட்டட் விட்னஸுக்காக ஹிஸ் எவிடன்ஸ் கேனாட் பி டிஸ்கார்டட். என்ன தேவைப்படும்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு நீதி தேவைப்படும், அவனுக்கு அக்யூஸ்டோட ப்ராப்பர்ட்டி தேவைப்படாது. ஸோ ரிலேட்டட் விட்னஸோட இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டட் விட்னஸோட இன்டென்ஷன் ஈவில் இன்டென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த விட்னஸ் பாருங்க, தேர்ட் பார்ட்டி விட்னஸ். தேர்ட் பார்ட்டி விட்னஸ், டிஸ்இன்ட்ரெஸ்டட் விட்னஸ், அன்ரிலேட்டட் விட்னஸ். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற ஒரு கேஸ்ல சொல்றேன் புரிஞ்சுங்க. ராஜஸ்தான் வெர்சஸ் கல்கி, KALKI, ராஜஸ்தான் வெர்சஸ் கல்கி, 1981, Volume 2, SEC, page 752. இப்ப தேர்ட் பார்ட்டி விட்னஸ்னா யாரு? டிஸ்இன்ட்ரெஸ்டட் விட்னஸ்னா யாரு? ஒரு அக்கரன்ஸ் நடக்குது, அந்த அக்கரன்ஸ்ல நடந்துட்டு இருக்க இடத்து வழியா ஒருத்தர் போறாரு, பாசர் பை, அதாவது பாசர் பை, அந்த வழிப்போக்கன், அந்த வழிப்போக்கன் போறான் இல்லையா, அவன் தேர்ட் பார்ட்டி டு த கமிஷன் ஆஃப் த கிரைம். அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, மூன்றாம் நபர் அவன். பாசர் பை, அது போல பைஸ்டாண்டர். இங்க செக்ஷன் 6 இல்லஸ்ட்ரேஷன் ஏல பாருங்க, இந்தியன் செக்ஷன் 6 இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க, வாட் எவர் செட் ஆர் டன் பை A, B ஆர் பைஸ்டாண்டர்ஸ் இருக்கும். அதே போல செக்ஷன் 32 சப்கிளாஸ் 8 எடுத்து பாருங்க, அங்க குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நாட் ஓன்லி பைஸ்டாண்டர், குரூப் ஆஃப் பீப்புள், தே எக்ஸ்பிரஸ் தேர் ஃபீலிங். அதுவும் அட்மிசபிள் அண்டர் செக்ஷன் 32(8). So bystanders or passerby, இவங்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி விட்னஸஸ்ங்கிறான். இவங்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி டு த சூட் ஆர் ப்ரொசீடிங். அப்புறம் டிஸ்இன்ட்ரெஸ்டட் விட்னஸ், அந்த வழக்கில் அவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. என்ன சாட்சியம் கொடுத்தா நமக்கு என்ன, கொடுக்குற சாட்சியத்தை கொடுத்துட்டு போவோம், அதுல ரிசல்ட்டை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. அது பிளைண்டிஃப் ஜெயிச்சாலும் சரி, டிஃபரெண்ட்டுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தாலும் சரி, அக்யூஸ்டுக்கு தண்டனை ஆனாலும் சரி, இல்லைன்னா அப்பீல் கன்விக்ஷன் ஆகாம அக்யூட்டல் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, அவனுக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது. He is called as a disinterested witness. He is more reliable witness. அவன் தான் more reliable witness. அதே போல தேர்ட் பார்ட்டி, அவனும் more reliable witness தான். பாசர் பை ஆர் பைஸ்டாண்டர் இருக்காம பாருங்க, they are otherwise called as a chance witness. Bystander or passer by, they are otherwise called as chance witness. Even a person can be a chance witness of his own home. அப்படின்னா காலையில 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரணும், அவருடைய வேலையே அதுதான், அவருடைய நேச்சர் ஆஃப் வே ஆஃப் லைஃபே அதுதான். ஆனா 11 மணிக்கு வீட்டு முன்னாடி ஒரு அக்கரன்ஸ் நடக்கு, அந்த 11 மணிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப இவர் சான்ஸ் விட்னஸா இல்லையா? பிகாஸ் அவர் வீட்டு முன்னாடி நடக்கலாம், பட் அவருடைய ரொட்டீன் ஒர்க்ல பாத்தீங்கன்னா 8 to 5 அவர் வீட்டுல இருக்க முடியாது. ஸ்பெசிபிக் டைம், ஸ்பெசிபிக் டேட், ஸ்பெசிபிக் பிளேஸ்ல அவர் நிக்கிறாருன்னு சொல்லி கிளைம் பண்றாரு ஐ விட்னஸா. சோ அவரை சான்ஸ் விட்னஸ் சொல்ல முடியும். பாசர் பைய கூட வழிப்போக்கம் தான், அவனுக்கு ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ் கிடையாது, அந்த இடத்துல நிக்க வேண்டியதுக்கும் நிக்காமல் இல்லாம இருப்பதுக்கும். ஆனா சான்ஸ் விட்னஸ் அப்படிப்பட்டவன் கிடையாது, அவனுக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. பட்
இருந்ததாக கிளைம் பண்ணுவான். So a man can be a chance witness at his own home அப்படின்னா. So third party witness more reliable witness. Chance witness reliability அந்த பிரசன்ஸ் அவன் எந்த அளவுல நிரூபிக்கிறதுக்கான முயற்சி பண்ணானோ அதை பொறுத்து தான் அமையும். நேச்சுரல் விட்னஸ். அடுத்தது வந்து நேச்சுரல் விட்னஸ். ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து அப்பாவை கொல்றான், பையன் பாக்குறான். இன்னொரு எங்க போறாங்கன்னா வயலுக்கு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வயலுக்கு அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாதரை மர்டர் பண்றான், சன்னு பாக்குறான். தோ ஹி இஸ் எ ரிலேட்டட் விட்னஸ், தோ ஹி இஸ் எ ஃபேமிலி மெம்பர், ஹி இஸ் எ நேச்சுரல் விட்னஸ். அவனால அக்கௌண்ட் பண்ண முடியும். அந்த ரெலவெண்ட் டைம், ரெலவெண்ட் டேட்ல, அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அவன் எப்படி பிரசன்ஸ் ஆனாங்கிறத அவனால அக்கௌண்ட் பண்ண முடியும். He is called as a natural witness. Natural witness may not be labeled as a interested witness. ரொம்ப முக்கியமானது. Natural witness may not be labeled as interested witness. Family members are natural witnesses. ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. விஸ்வநாத் அகர்வால் வெர்சஸ் ஷர்லா, SARLA, சர்லா விஸ்வநாத் அகர்வால். விஸ்வநாத் அகர்வால் வெர்சஸ் ஷர்லா விஸ்வநாத் அகர்வால், 2012, வால்யூம் 7, SEC, பேஜ் 288. இன்னொரு கேஸ்ல நேச்சுரல் விட்னஸ் மே நாட் பி லேபிள்ட் அஸ் எ இன்ட்ரஸ்டட் விட்னஸ். பாக்ஸிங் ராய், BOXING, பாக்ஸிங் ராய், RAI, அலைஸ் ராமகாந்த் ராய், RAMAKANT, ராமகாந்த் ராய், RAI versus பீகார். கேஸ் நம்பர் 282/15, 2015. Judgment on 9/10/2017, Patna High Court. அப்புறம் சைல்டு விட்னஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சைல்டு விட்னஸ் வந்து செக்ஷன் 4(1) ஆஃப் த ஓத்ஸ் ஆக்ட் 1969. சைல்டு விட்னஸ் பத்தி பார்க்கும்போது செக்ஷன் 4(1) ஆஃப் த ஓத்ஸ் ஆக்ட் 1969ல ஒரு ப்ரொவிஷன் கிளாஸ் இருக்கு. ப்ரொவைடட் தட் வேர் விட்னஸ் இஸ் எ சைல்டு அண்டர் 12 years of age. ஸோ 12 வயசுக்கு கீழே உள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தைய சாட்சியா விசாரிக்கும் பொழுது the court is having authority to examine such a witness is of the opinion that though the witness understand the duty of speaking the truth, அது உண்மையதான் பேசணுங்க கடமை உணர்வோட இருக்கு. He does not understand the nature of oath or affirmation. அது உண்மையை பேசுங்கிற உணர்வோட வந்து நிக்குது. ஆனா ஓத் ஆர் அஃபர்மேஷனுடைய தன்மை அல்லது அதனுடைய பிலாசபி என்னன்னு அதுக்கு தெரியல. அப்படி இருந்தால் செக்ஷன் 5 ஆஃப் த ஆக்ட் ஷால் நாட் அப்ளை டு சச் விட்னஸஸ். சைல்டு விட்னஸுக்கு செக்ஷன் 5 அப்ளை பண்ண வேண்டாம். ஆப்சன்ஸ் ஆஃப் ஓத் ஆர் அஃபர்மேஷன் shall not render its evidence inadmissible. So அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ட்ரையல் கோர்ட் அந்த சாட்சியை விசாரிக்கக்கூடிய சைல்டு விட்னஸ் விசாரிக்கக்கூடிய கோர்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வாயர் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அந்த விட்னஸ் டெமோனர்
280 CRPC. Demeanor of the witness ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ரெண்டு இருந்தா போதும். சைல்டு விட்னஸ் எவிடன்ஸ் வந்து ரிலையபிள் விட்னஸ் ஆக இருக்கும். அது சைல்டுங்கிறதுக்காக விட்னஸை புறக்கணிக்க வேண்டியது இல்லை. ஒரு கேஸ்ல குறிச்சிங்க, வீரேந்திரா VIRENDRA, வீரேந்திரா அலைஸ் புத்து BUDDHU versus State of UP 2008 volume 15 volume 15 scale 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 and the journal by scale page 283. இது வந்து சைல்டு விட்னஸ் பத்தி உள்ளது. அது முக்கியமா தேவை அந்த டெஸ்ட் தான். ஸோ ரிலையபிலிட்டி ஆஃப் த சைல்டு விட்னஸை பார்க்கும்போது நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிலையபிலிட்டி, non-administration of oath not affecting the evidence of the child witness, child evidence cannot be rejected outright, must be evaluated carefully அப்படின்னு மட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. கேர்ஃபுல்லா எவாலுவேட் பண்ணுங்க. அது சைல்டு விட்னஸ்ங்கிறதுக்காக அதை இக்னோர் பண்ண முடியாது, புறக்கணிக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி சைல்டு விட்னஸை பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறைய கேசஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த நான் சொல்ல போற ஜட்ஜ்மெண்ட் வந்து இட்ஸ் எ மெனி லீடிங் கேசஸ்ல எல்லாமே இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்றாங்க. நிவ்ருதி NIBRUTTI நிவ்ருதி பாண்டுரங் BANDURANG பாண்டுரங் காக்டே JKOKATE காக்டே versus Maharashtra AR 2008 Supreme Court page 1460. அப்புறம் பார்ட்டிசன் விட்னஸ். பார்ட்டிசான் விட்னஸ் பார்ட்டிசான் விட்னஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு பக்கம் ஃபேவரா இருப்பான், இன்னொரு பக்கம் அன்ஃபேவரா இருப்பான். இவனுடைய எவிடன்ஸ் எல்லாம் வந்து மோர் ரிலேபிள் எவிடன்ஸ் சொல்ல முடியாது. அப்புறம் ஹாஸ்டைல் விட்னஸ். ஹாஸ்டைல் விட்னஸ் 154 சப்ளாஸ் 1 and 2. ஹாஸ்டைல் விட்னஸ் எவிடன்ஸை டோட்டலா வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. cannot be discarded in toto. சப்ளாஸ் 2 வந்து அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி 154 மட்டும்தான் இருந்தது. சப்ளாஸ் 2ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, the evidence of the hostile witness cannot be rejected in toto. It can be used if it is in favor of any of the party to the suit or proceeding. யாருக்கு அது சாதகமாக அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு சாதகமாக அந்த சாட்சியத்தை எடுத்துக்கலான்ட்டாங்க. ஆனா சப்ளாஸ் 2 அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எவிடன்ஸ் ஆஃப் த ஹாஸ்டைல் விட்னஸ் should be rejected in toto. மொத்தமா தோறதுக்கு தான் போடணும். சப்ளாஸ் 2 வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டைல் விட்னஸுக்கும் அவரோட எவிடன்ஸுக்கும் ஒரு மரியாதை கொடுத்தாங்க. பாருங்க, இது ஹாஸ்டைல் விட்னஸ். அப்புறம் ட்ராப் விட்னஸ்.
ட்ராப் விட்னஸஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்டுக்கு மாதிரி ஆக்டுகளை பயன்படும். பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் எடுத்து பாருங்க, ட்ராப் விட்னஸ் இருப்பாங்க. பொறி சாட்சி, எளிய வந்து தேங்காயை சுட்டு உள்ள வச்சு பிடிக்கிற மாதிரி தான், பணத்தை கொடுத்து அக்யூஸ்ட பிடிக்கணும். பொறி சாட்சி, இந்த பொறி சாட்சி வந்து ரிலையபிள் விட்னஸ். ஏன்னா அவனை தவிர அந்த கிரைம் அந்த அக்யூஸ்ட பிடிக்க முடியாது, அவன் தான் கொண்டு கொடுத்தாகணும் பணத்தை. பட் ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா டிமாண்டு, ஆஃபர், கிராட்டிபிகேஷன் நிறைய டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே அதை ஃபுல்ஃபில் பண்ணா அந்த ட்ராப் விட்னஸ் மோர் ரிலையபிள் விட்னஸ். அப்புறம் டிகாய் விட்னஸ், DECOY. டிகாய் விட்னஸுக்கும் தமிழ்ல மீனிங் பாத்தீங்கன்னா பொறி சாட்சி தான். பட் ட்ராப் விட்னஸுக்கும் டிகாய் விட்னஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ட்ராப் விட்னஸ்ல பிஃபோர் த ட்ராப் அவனை பொறி வலையில சிக்க வைக்க போறாங்க பாருங்க, அதுக்கு முன்னக்கூட்டியே அந்த ட்ராப் விட்னஸுக்கும் சரி ப்ராசிக்யூஷன் ஏஜென்சிக்கும் தெரியும் யார் அக்யூஸ்ட்னு தெரியும். யார் ஒருத்தன் இல்லீகல் கிராட்டிபிகேஷனை டிமாண்ட் பண்ணியிருக்கான், யார் ஒருத்தன் பிரைப் கேட்டிருக்கானோ அவன் அக்யூஸ்ட். இது ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சிக்கும் தெரியும், அந்த ட்ராப் விட்னஸுக்கும் அவன் யாருன்னு தெரியும். பட் டிகாய் விட்னஸ் இருக்கான் பாருங்க, டிகாய் விட்னஸுக்கும் அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது, ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சிக்கும் அவன் யாருன்னு தெரியாது, அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது. ஆனாலும் அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிக்கணும், அவனுக்கும் பொறி வைக்காங்க. இங்க பொறி நோன் அக்யூஸ்ட், அங்க அன்னோன் ஆர் நோன் அக்யூஸ்ட். எஸ்பெஷலி இந்த ப்ராஸ்டியூஷன் கேசஸ்ல பார்க்கலாம். ஒரு செக்குலர் பிளேஸ்ல ஒரு பிராத்தல் ஹவுஸ் இருக்கும், ஒரு ஹவுஸ் இருக்குதான் தெரியும், அங்க இந்த பிராத்தலை ரன் பண்றது யாரு, அங்க பிராத்தலுக்கு வர்றது யாருன்னு யாருக்கு தெரியாது. அப்போ அங்க இருந்து கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி என்ன செய்வான்னா ஒரு நபரை கஸ்டமரா அனுப்புவாங்க. அவன் போய் தான் அங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அங்க அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஒரு அக்யூஸ்ட் என்ன மாதிரி ஒரு கான்டாக்ட்ல போனோம், அந்த கான்டாக்ட்ல அங்க அவன் இருப்பான். பட் ட்ராப் விட்னஸ்ல அப்படி கிடையாது. சோ டிகாய் விட்னஸ்ல கில்ட்டி நாலேஜ் இருக்காது, கில்ட்டி மைண்ட் இருக்காது, ஆனா ஆக்டர்ஸ் ரியஸ் இருக்கும். டிகாய் விட்னஸ்க்கு மென்ஸ் ரியா இருக்காது, ஆக்டர்ஸ் ரியஸ் இருக்கும். அந்த ஆக்டர்ஸ் ரியேஷன் மூலமாகத்தான் ஆக்சுவல் கல்பிரிட்டர் ஆக்சுவல் அசைலன்ஸ் அவன் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப அவனும் அந்த செயலை செய்யணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த ட்ராப் விட்னஸ்க்கும் டிகாய் விட்னஸ்க்கும் இதுதான் வித்தியாசம். அது அன்னோன் அக்யூஸ்டா இருப்பான், இங்க நோன் அக்யூஸ்டா இருப்பான். அங்க அவன் கமிஷன் ஆஃப் கிரைம்ல டைரக்டா இன்வால்வ் ஆகும், பட் ஹி இஸ் நாட் an accomplice. டிகாய் விட்னஸோ ட்ராப் விட்னஸோ அக்காம்ப்ளிஷ் விட்னஸ் கிடையாது. தோ ஆக்டர்ஸ் ரியஸ் இருக்கு, ஆக்டர்ஸ் ரியஸ் இருந்தா கூட டிகாய் விட்னஸ் அக்காம்ப்ளிஷ் விட்னஸ் ஆக மாட்டான். அக்காம்ப்ளிஷ் இருக்கிறவன் அடுத்தது அக்காம்ப்ளிஷ் விட்னஸ் கூட போட்டுங்க. அக்காம்ப்ளிஷ் டூரிங் த கமிஷன் ஆஃப் த கிரைம் அக்காம்ப்ளிஷ் கிடையாது, ஆனா ஆஃப்டர் த கமிஷன் ஆஃப் கிரைம் வரைக்கும் அவன் அக்யூஸ் தான். அவன் எப்ப அப்ரூவ் எவிடன்ஸ் கொடுக்குறானோ அது வரைக்கும் அவன் அக்யூஸ் தான். டிகாய் விட்னஸ் எப்ப எவிடன்ஸ் கொடுக்குறானோ அது வரைக்கும் அவன் டிகாய் விட்னஸ் தான், அவன் அக்காம்ப்ளிஷ் கிடையாது. ஸோ அக்காம்ப்ளிஷுக்கும் டிகாய் விட்னஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ அக்காம்ப்ளிஷ் விட்னஸ்க்கு கராபரேஷன் எப்பெல்லாம் வேணும் எப்பெல்லாம் வேண்டாம். 114B மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் பொறுத்தவரை அக்காம்ப்ளிஷ் விட்னஸ்க்கு கராபரேஷன் இஸ் மேண்டேட்டரி. But 133 uncorroborated testimony, conviction on the basis of uncorroborated testimony is not illegal. அப்போ 133 corroboration not required, not mandatory. 114B மட்டும்தான் corroboration வேணும் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் பொறுத்தவரை. ஸோ 114Bங்கிறது illustration, 133 செக்ஷன். So section will prevail over the illustration சொல்லி uncorroborated testimony conviction கொடுக்கலாம் சொல்லி நிறைய
ஆனா டிகாய் விட்னஸ் இருக்காம பாருங்க, டிகாய் விட்னஸ் பொறுத்தவரை 134 அப்ளை ஆகும். 134 எவிடன்ஸ் டிகாய் விட்னஸ் எப்படி அப்ளை ஆகுது? நோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் விட்னஸஸ். இத்தனை விட்னஸ் வேணும். Plurality of witnesses is not necessary. Quantity is not necessary. Quality is necessary, or quality is enough to base a conviction. So, even a single solitary decoy witness is essential, is sufficient to base a conviction against the culprits. So, decoy witness is a more reliable witness. Accomplice is a tainted witness. அவன் ஏற்கனவே அயோக்கியன், அவன் மேல ஏற்கனவே சாயத்தை பூசிருக்காங்க. டெயின்டட் விட்னஸ். ஒரு டெயின்டட் விட்னஸ்க்கு கராபரேஷன் வேணுமா? மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ்ல கராபரேஷன் வேணும். 114B. Uncorroborated testimony of accomplice evidence is enough to base a conviction. இப்ப இன்னொரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, there are 2 accomplices. 2 accomplices இருக்கலாம், 2 பேரும் சாட்சியம் கொடுக்கலாம். அப்ப 2 பேருடைய சாட்சியத்துக்குள்ளும் கராபரேஷன் வேணுமா? 114B வேணும், 133 வேண்டாம். கராபரேஷன் நாட் மேண்டேட்டரி தான். There are 2 accomplice witness. அப்ப அவங்க 2 பேரும் கொடுக்குற எவிடன்ஸ்ல கராபரேஷன் வேணுமா? Tainted evidence cannot be removed the taint by repetition of the tainted evidence. நீ ஏற்கனவே உனக்கு சாயம் பூசியாச்சு, ஏற்கனவே தார் வச்சு உனக்கு பூசியாச்சு, அதே பிரஷ் வச்சுதான் இன்னொருத்தருக்கும் தார் பூசிருக்கு. நீங்க 2 தார் பூசப்பட்டவர்களும் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒருத்தர் மாத்தி பேசி அதை கராபரேட் பண்ணாலும் எவிடன்ஸ் டெயின்டட் எவிடன்ஸ் தான். மோர் ரிலையபிள் விட்னஸா எவிடன்ஸான்னு கேட்டா இல்ல. Tainted evidence is always tainted by way of repetition. மீண்டும் மீண்டும் நீங்க 2 பேரும் சொல்றதுனால அது வந்து ட்ரூத்ஃபுல் விட்னஸ் எவிடன்ஸ் ஆக மாறாது. பட் 133 uncorroborated testimony of approved evidence is enough to base a conviction. அது ஒரு பக்கம். So accomplice evidence, இந்த பக்கம் decoy evidence or trap witness, natural witness, chance witness, witness characters, illiterate witness, rustic and illiterate witness, literate witness, police witness, official witness, expert witness. Participants, முடிச்சுக்கலாம். இதோட இதை நீங்க டெவலப் பண்ணீங்க. Participants? Yes, sir. முடிச்சுக்கலாம் சார். ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 9,000 சார். ஓகே. சார் உங்களுக்கு சார் எடுத்ததுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வகுப்பு வாய்ஸ் பிரேக் ஆகுது. காளி சார். மேடம் மூவ் பண்ணுங்க மேடம், மூவ் பண்ணுங்க சார். குசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க சார். சார் குசன் சார். சார் கேளுங்க சார். சார் எடுத்து எதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். சார் ஆப்ஷன் விட்னஸ் கேஸ்ல சார் சார் ஹாஸ்டல் விட்னஸ் கேஸ்ல சார் சார் ஹாஸ்டல் விட்னஸ் கேஸ்ல இருக்குமா சார்? கேஸ்ல வேணுமா? ஆமா சார். ஒரு நிமிஷம் வரேன். புரிச்சுக்கிறீங்களா? எஸ் சார். மிரினால் MRI NAL மிரினால் தாஸ் DAS versus Tripura AR 2011
Supreme Court, page 3753. Thank you, sir. Very good. You asked me to get the வேற யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சார் யாருக்கும் எந்த விதமான டவுட் இல்லை சார், ரொம்ப தெளிவாகவே எடுத்துட்டீங்க சார். எல்லாருக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ரொம்ப புரிதலா இருக்கு சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி ஒண்டர்ஃபுல் செஷன் சார். ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுத்தீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். முடிச்சுக்கலாம் Preponderance? எஸ் சார், முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். Thank you, K.Sakthidoss. Okay. கூப்பிட்டு நாட்டு சொல்லுறதுனால அதுக்கு சரி சொல்லாதே.